யாகம் நடந்ததாம். ஆமா அதானே அந்த யாகம் நடக்கும் போதுதான் என்னையா அதுலதான் தேவாமிர்தம் வந்து பிறகு. அப்படியா? ஆமா சரி. தேவாமிர்தத்தை எடுத்த பாயாசத்தை எடுத்து ஆமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து சரி 3 தேவிமார்களை அழைத்து தசரத மன்னன் ஆமா தேவா அமிர்தத்தை சரி 3 தேவிமார்களுக்கும் பங்குவிட்டு கொடுத்தார். ஆஹா. அப்ப இப்படி புத்திரகாமேசியாக வளர்க்க 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 யாகத்தின் முடிவிலே ஒரு பூதமாகப்பட்டது வெளித்தோன்றி வந்தது. ஆமா தன் வலது கையிலே பாவச கிண்ணத்தை ஏந்தி கொண்டு வெளியிறங்கி வந்த பூதமானது என்ன செய்கின்றது? கலைக்கோட்டு மாமுனிவர் கையிலே பாவச கிண்ணத்தை கொடுத்து அப்ப இந்த பாவச கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை தசரத மன்னனுடைய மனைவிமார்கள் 3 பேர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க சொல்லுனார். பங்கிட்டு கொடுக்க சொன்ன உடனே என்ன கலைக்கோட்டு மாமுனிவர் தசரதர் கையிலே கொடுத்து பங்கிட்டு கொடுக்க சொல்ல அப்ப சொன்னது ஒரு வேளையில் பாவசத்தை 3 பங்காகவே போட்டார். முதலாவது பங்கை கோசலாதேவிக்கு கொடுத்தார். 2வது பங்கை கைகைக்கு கொடுத்தார். 3வது மனைவி அவாதான் செல்ல பொண்டாட்டி அவாதான் சுமித்ரா. இந்த அப்படி பாயாசம் உடனே வாய பழக்காம காணாதா? இவ்வளவுதான் கிடைக்கும்பா, அதுக்கு மேல உனக்கு கிடைக்காது. அதானே. அப்போ 3 பங்காகவே போட்டு 3 மனைவிமார்களுக்குமே பிரித்து கொடுக்க 4வதாக பாவச கிண்ணத்தை வலித்து அதிலிருந்து வலித்த பாவசத்தை எடுத்து 3வது மனைவி சுமித்ரா தேவிக்கு கொடுத்தார். அந்த பாத்திரத்துக்கு அப்படியே வலித்து எடுத்து சரி ஒரு உருண்டையாக திரட்டி 3வது மனைவி சுமித்ரா தேவி இளைய மனைவி அப்ப சுமித்ரா தேவிக்கு கொடுத்த உடனே அன்றைய நாள் முதலாக ஆனந்த சந்தோஷப்பட்டிருக்க பங்கிட்டு கொடுத்த மகிமையினாலே அந்த தேவிமார்கள் 3 பேர்களும் எப்படி இருக்கிறார்கள்? அந்த மாதம் குளி மறந்து அதுவே குளி கருப்போமானார். கர்ப்பமாகவே இருக்கிறார். அப்படி கர்ப்பம் தரித்திருக்க இந்த பொன்னான வேளையில் அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அருமை அன்னார் அவர்கள் பிகேபி பால் பண்ணை வைத்து நடத்தி வரக்கூடிய அன்னார் அவர்கள் பெரிய பெருமாள் அப்பாவிற்காக ஒரு அழகான பாட்டோடு பொதுவாக என் மனசு தங்கம் போட்டு என்ன வந்து விட்டா பெரிய பெருமாள் சிங்கம் உண்மையே சொல்வோம் நல்லதே செய்வோம் வெற்றி மேல் வெற்றி வரும் என்று அப்பா அவர்களை வாழ்த்தி பாட்டு படி பாப்போம் தாத்தா.
அப்பாவுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து பிகேபி பால் பண்ணை வைத்து நடத்தி வரக்கூடிய அருமை அன்னார் அவர்கள் நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அன்னார் அவர்கள் பாட்டு தான் பாட சொன்னாங்க. சினிமா பாட்டுலாம் தெரியாது. அப்படி இருப்பதனால அவர்களுக்கு அடுத்தபடியாக சித்து டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை என்றைக்கும் போலவே இன்றைக்கும் நாமளுக்கு பரிசளித்து உள்ளார்கள். எங்க போறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த யூடியூப் எடுத்து நம்ம முகத்தை பூரா வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வந்து நம்ம அண்ணாச்சி சித்து டிவி அண்ணாச்சி அவர்கள் தான் நம்ம உலகமெல்லாம் தெரியுதம்னா அது காரணம் நம்ம சித்து டிவி அண்ணனும் அண்ணாச்சி பேரு ராமானுஜி அண்ணனும் தான் சேர்ந்தா நம்மள வெளி உலகம் நம்மளை பரப்பி விடுறாங்க வெளி உலகத்துக்கு. மக்களுக்கெல்லாம் வெளியில இந்த கலை தெரியணும்னு சொன்னா இணையதளம் ஒரு முக்கியமான காரணம். இணையம் வந்து நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும். நல்லதை எடுத்தா நல்லது, கெட்டதை எடுத்தா கெட்டது. நல்ல வழியில உபயோகப்படும் போது அது நல்லா தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது இணையதளம் மூலமாகவே யூடியூப் மூலமாக எல்லா மக்களுக்கும் வில்லிசை கலையை வெளி மக்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் அவர்களுக்கு அடுத்தபடியாக பிரதீபா ரியல் எஸ்டேட் வைத்து நடத்தி வரக்கூடிய இடம் விற்பனைக்கும் சரி, இடம் வாங்குவதற்கும் சரி, அன்னாரிடம் போனா அத்தனையும் சிறப்பாக பண்ணி கொடுப்பார்கள். அப்படி பிரதீபா ரியல் எஸ்டேட் வைத்து நடத்தி வரக்கூடிய அன்னாருடைய அன்பு கரத்தாலே 3 முக்கா அதுக்கு மேல ரொம்ப முக்காத அதானே. அப்படி நாமளுக்கு அள்ளி படம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமான்கள் எல்லாம் ஹரிராமன் அருளால் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும், ஐயா வளர வேண்டும். அவர் வளர் முருகனோடு செல்வத்தோடும் இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல ஆண்டு வாழ்க வாழ்க வென்று நமது அச்சங்குன்றம் தங்கமகள் விருது பெற்ற கலை அரசி தங்க தாரகை இசைக்குயில் செல்வி எம் மாதவி அவர்களை வாழ்த்தி அவர்களது கலை சேவையை வாழ்த்தி கடந்த வருடம் யூடியூப்பில் நிகழ்ச்சி வருது 7/9/2023 அன்று நாளிதழ் தினமலர் தினத்தந்தி தினகரன் போன்ற நாளிதழ் பத்திரிகைகள் கோடிக்கணக்கில் விற்பனையாகி வருகிறது. அதில் குறிப்பாக
9/7/23 வரப்பெற்ற தினத்தந்தி நாளிதழில் வாரமலர் புத்தக அட்டைப்படத்தில் செல்வி மாதவி அவர்களை வாழ்த்தி அட்டைப்படம் வெளியிட்டார்கள். அப்பொழுது அதை மனதார வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வி மாதவி அவர்களுக்கு 14/7/2023 நான் ஒரு வாழ்த்து மடல் அனுப்பினேன். வில்லுப்பாட்டில் வியக்க வைக்கும் தென்காசி மாவட்டம் அச்சங்குன்றம் செல்வி மாதவி அவர்கள் புகைப்படம் 9/7/2023 அன்று தினத்தந்தி நாளிதழுடன் இணைப்பு புத்தகமாக அட்டைப்படத்தில் தங்களின் வண்ணமயமான படமும் பேட்டியும் வில்லிசை குழுவினரின் படமும் பார்ப்பவரை பரவசப்படுத்தும் மிகவும் ரம்மியமாகவும் அசத்தலாகவும் வெளிவந்தது. நான் நெல்லை தினத்தந்தி மேலாளர் அணுகி கேட்டபோது இது தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரி, பெங்களூர், மும்பை போன்ற நகரங்களிலும் மற்றும் துபாய், கொழும்பு போன்ற உலக நாடுகளிலும் வெளியாகிறது என்று கூறினார்கள். நான் அவர்களுக்கு எனது நெஞ்ச நிறைந்த நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டேன். யூடியூப்பில் உலகமெங்கும் தங்களின் நிகழ்ச்சியை பார்த்து கேட்டு வருகிறார்கள். இருந்தாலும் பத்திரிகை செய்தி என்பது ஒரு பொக்கிஷமாகும். வில்லிசை திலகம் தங்கமகள் விருது பெற்ற வில்லிசை இளம் தேவதை இசைக்குயில் செல்வி மாதவி அவர்கள் எங்கள் ஊர் 30/4/2023 அன்று எங்களது ஊர் மேலகுளம் கோவில் கொடை விழாவில் வில்லிசை நடத்திய போது எங்களது தங்கமகள் புகழ் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மற்றும் உலக அளவில் புகழ்ந்து பேசப்பட்டு வில்லுப்பாட்டு புகழ் உலகமெங்கும் எதிரொலிக்க வேண்டும் அந்த நாள் என்று வாழ்த்து பேசினேன். அதற்கு தற்பொழுது நிஜமாய் உள்ளது. இந்த பேரும் புகழும் எங்களது தங்கமகள் மேன்மேலும் கிடைத்து பல்லாண்டு வாழ இறைவனை வாழ்த்துகிறேன் என்று கேட்டுக்கொண்டேன். அந்த புக்கினுடைய அட்டைப்படம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள்லாம் இந்த படம் போயிருக்கு. இதற்கு தினத்தந்திக்கு எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பேற்பட்ட செல்வி மாதவி அவர்களுக்கு இந்த பகுதியினுடைய கீழனத்தம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுகன்யா விஜய் அவர்களும் முன்னாள் சேர்மன் அல்போன்ஸ் ராணி அவர்களும் நமது பொதுமக்கள் நலச்சங்க வழக்கறிஞர் ஹைகோர்ட் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் பிஏபிஎல் அவர்களது மனைவியாகிய சாந்தி சுப்பிரமணியன் அவர்களும் ஒரு பொன்னாடை அணிவிக்க உள்ளார்கள். உங்கள் அத்தனை பேர்களின் சார்பாக அந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஒன்றா வச்சுக்கோங்க. சகோதரி தங்கை மாதவி நமது உறவு என்றாலும் உறவை தாண்டி அனைத்து சமுதாய மக்களுக்கும் பிடித்த ஒரு தங்கையாக எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தங்க மங்கையாக இருக்கிறாள் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வில்லுப்பாட்டுங்கிறது ஈஸியாக ஒரு பொண்ணாலேயோ இல்லைன்னா இந்த யங்ஸ்டராலேயோ ஈஸியாக பேச முடியாது. அது ஒரு சொடலமட சாமி கோயிலாக இருக்கட்டும், பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், அம்மன் கோயிலாக இருக்கட்டும், அந்த இறைவனை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சு பாருங்கள். 1000 கடவுள் இருக்காங்க இந்துக்களில். அந்த 1000 கடவுளை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் ஒருத்தங்களால் வில்லுப்பாட்டு பாட முடியும். இல்லைன்னா ஈஸியாக பாடவே முடியாது.
நம்மளுடைய உறவில் என்னோட சகோதரி என்னோட தங்கை மாதவி இந்த இடத்துல இருக்கிறது வந்து எனக்கும் பெருமை, நம்ம ஊருக்கும் சரி எல்லாருக்குமே இது மிக பெருமை. அவங்கள வந்து நான் என்ன பாராட்டுறேன், ஒரு அண்ணனா அவங்கள வாழ்த்துறேன். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பக்கப்பாட்டு பாடும் அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. நமது சங்கத்தினுடைய வழக்கறிஞர், மதுரை ஹைகோர்ட் வழக்கறிஞர், சங்கத்தின் சட்ட ஆலோசகர் சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். எல்லாரும் கை தட்டுங்க. பக்கவாத்தியமாக குடம், வில்லிசையில் குடம் என்பது தவிர்க்க முடியாதது. அந்த குடத்தை கைத்தேர்ந்த கலையாக வெகு லாவண்யமாக செய்து வரும் அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. சங்க பொருளாளர் ராமகிருஷ்ணன், சங்க பொருளாளர் ராமகிருஷ்ணன், சங்க செயலாளர் பெருமாள், சங்க பொருளாளர் சார்பாக அவருடைய துணைவியார் பாப்பா அவர்கள், வாங்க, நேரமாவது வாங்க. சார் கொடுங்க, போங்க, வாங்க, பாட்டு படிக்கட்டும், கொடுங்க, அண்ணாச்சி போடுங்க, போங்க. அடுத்தது உடுக்கை என்பது வெள்ளுப்பட்டும் சரி, ஊரில் பூம்பு மாடு காட்டும் தொழில் செய்யும் மாட்டுக்காரரும் சரி, உடுக்கை என்பது குறி சொல்வரும் சரி, உடுக்கை என்பது தவிர்க்க முடியாத ஒரு பக்கவாத்தியம். உடுக்கை அண்ணாச்சி அவர்களுக்கு பாப்பா அவர்கள் பொன்னுடை கொடுப்பார்கள். கொடுங்க, அடுத்து கொடுப்பாரு, கொடுங்க, வாங்க, பாட்டு படிக்கிட்டு நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஐடி லிங்க் உடைய மண்டல பொருளாளர். மண்டலம் என்பது தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், 4 மாவட்டத்தை உள்ளடக்கிய மண்டலம். அந்த மண்டலத்தினுடைய ஐடி லிங்குடைய பொருளாளர் விஜயவேல் அவர்கள் பொன்னாடை அணிப்பார்கள். நமது தாளம் போடும் சிங்கி தாளம் போடும் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை அணிப்பார்கள். சால்ராவா நல்லா சால்ரா போடுவார் எல்லாரும். அடுத்தது கட்டை என்பது தொன்று தொட்டு வரும் பழமையான வாத்தியம். அந்த கட்டையை தாளம் தப்பாமல் இசைத்து வரும் அண்ணாச்சி அவர்களுக்கு நமது சங்கத்தின் துணைத் தலைவர் சதீஷ் அவர்கள் பொன்னாடை அணிப்பார். வில்லிசை புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க நமது ஊரின் சார்பாகவும் அரிவளத்திலிருந்து திரளான மக்கள் வந்திருக்கிறார்கள். தலாவரம் பக்கத்து ஊரில் வந்திருக்காங்க. ஜாதி
மதத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அத்தனை பேர்களுக்கும் ஊரின் சார்பாகவும் ஊர் சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிந்து கொண்டு வருக வர என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். வைத்து நடத்தி வரக்கூடிய அண்ணாச்சி சொன்னபடி ஐயா பெரிய பெருமாள் ஐயா அவர்களை வாழ்த்தி படிக்க சொல்லி நமக்கு ஒரு ஓலை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நம்மளால் தெரிந்த அளவு ஆனந்தம் பாடுவோம் ஐயா பொதுவாக என் மனது தங்கோ ஆடே போட்டி நான் வந்து விட்டாசிங்கோ. ஆமா உள்ளத சொல்வோம் சொன்னதை செய்வோம் உள்ள மேல் வெற்றி வரும். இந்த சிறப்பான வேளையில் அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமல் 6 பேர்களுக்குமே பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து ஆலயத்தின் சார்பாக எனது அருமை அப்பா அவர்கள் பெரிய பெருமாள் அப்பாவுடைய அன்பு கரத்தாலையும் என்னுடைய அம்மா ராணி அம்மாவின் அன்பு கரத்தாலையும் அதோடு மட்டுமல்லாமல் அன்னார் அவர்கள் சுஜித்வேல் அன்னாருடைய அன்பு கரத்தாலையும் விஜயவேல் அன்னாருடைய அன்பு கரத்தாலையும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக நாமல் 6 பேர்களுக்குமே 6 பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு. ராணி அம்மாவுக்கு எனக்கும் மேட்சா பட்டு புடவை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் கட்டியிருக்கேனே இந்த சேலை, இது போன வருஷம் ராணி அம்மா எடுத்து கொடுத்த சேலை. அப்படியா? என் மீது உள்ள அன்பை கொண்டு பக்கத்து ஊர்ல எந்த ஊருக்கு வந்தாலும் சரி பெரிய பெருமாள் அப்பாவும் ராணி அம்மாவும் வராம இருக்கவே மாட்டாங்க. மகளை பார்க்கணும், வந்தாலும் சும்மா வர மாட்டாங்க. சொல்லாம சர்ப்ரைஸா நமக்குன்னு ஏதாவது பண்டம் பலகாரமோ ஏதாவது பரிசு கொண்டுதான் கண்டிப்பா வருவாங்க. பேப்பர்ல போட்டாங்க, என்னைக்கோ போட்டதை அப்பா இன்னை வரைக்கும் ஞாபகமா எடுத்து வச்சு நாமளுக்காகவே இன்றைக்கு வாழ்த்து மடலையும் அனுப்பி நாமளுக்காக வாழ்த்துக்களையும் சொல்லி உள்ளார்கள். வீட்டுக்கு போனா பெத்த பிள்ளை வீட்டுக்கு போனா சும்மா போக முடியுமா ஐயா? ஏதாவது பண்டம் வாங்கிட்டு தான் போகணும். கண்டிப்பா பண்டம் வாங்கிட்டு தானே போகணும். அதனால பண்டம் வாங்கிட்டு வந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியாகவே குடும்பத்தின் பிள்ளையாகவே நாமளை ஆதரித்து அன்போடு வந்த இடத்திலே உண்ணுவதற்கு உணவு கொடுத்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அணிவதற்கு ஆடையும் கொடுத்து தலைமுடிக்க பூவும் கொடுத்து நாமளுக்கு என்னென்ன வேணுமோ எத்தனை நேரம் வேண்டுமானாலும் கேட்டு அன்போடு ஆதரித்த செல்வச்சீமானும் செல்வச்சீமாட்டியும் இந்த ஊர் வாழும் மக்களும் ஹரிராமனுடைய அருளாலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும், வளர் முருகன் அருளாலே, வளர் முருகன் அருளாலே, வாழ வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் அழகு மறை முருகனுடைய அருளாலே, ஐயா மறை முருகனுடைய
கிருபையினாலையும் முள்ளும் முறியாமல் முடிந்த பூ வாடிடாமல் ஆள் போல் இலைதழைத்த அருகது போல் வேர்கள் ஒன்றி மூங்கில் போல் பண்ணை கட்டி இன்றைக்கு மாங்கல்யம் தலைத்து மங்களகரமாக நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல ஆண்டு வாழ்க வாழ்கவென்ற ஐயனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த கோசலா கைகேயி சுமித்ரா தேவியாகப்பட்டவர் அவள நாளும் நல்ல மாதமா அவன் அடை உணரும் பிராயமா 5 நல்ல மாதமா அவன் வயிறும் புரணமா 6 மாதமா 6 நல்ல மாதமா அவன் அங்கோ வெள்ளம் தங்கனே பரிபூரண கர்ப்பமாகி அவள் நடந்தா நடக்க மாட்டான் நடகூடத்து இருக்க மாட்டான் இருந்தாலும் இருக்க மாட்டான் எழுந்தரித்தால் நடக்க மாட்டான் பயிரோ வலிக்குது வானாலும் போகுது இடுப்பு அறையுது என் எடையதுவும் தளருகின்றது அப்படின்னு கோசலை கைகேயி சுமித்ரா தேவி 10 மாதங்கள் முச்சும் பச்சு இடுப்பறிந்து குறுக்கறிந்து பிள்ளை எப்போது பிறக்கும் என்று சொல்லி பயிர் உழைந்து நிற்கிறார்கள். அப்படி இருக்குகின்ற வேளையில் அரண்மனையில் பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு கை கொடுக்க 10வது நல்ல மாதத்தில என்ன என்ன
கைகேயி திருவயத்தில் பரதாள் வாளை பெற்றெடுத்தார்கள். சுமித்ரா தேவி வயச்சில 2 ஆண் குழந்தைகள். அவங்கதான் சத்ருகனன் லட்சுமணன். 2 ஆம்பளை பிள்ளை ஏன் பெற்றான்னா தேவாமிர்தம் என்ற பாயாசம் கொடுக்கும் போது முதல்ல ஆளுக்கு ஒரு பங்கு கொடுத்தார். ஆமா கோசல கைகேயி சுமித்ராவுக்கு. சரி 3வது பாத்திரத்துல இருந்ததை வலித்து எடுத்து 3வது ஒரு பங்காக ஆமா சுமித்ரா தேவி கொடுத்தார். 4வது பங்கை சுமித்ரா தேவிக்கு கொடுத்ததுனால அம்மாவுக்கு 2 குழந்தை. ஆமா 2 வாட்டி தேவாமிர்தம் வாங்கி சாப்பிட்டா. அதனால அவளுக்கு மட்டும் 2 குழந்தை. அப்ப தேவாமிர்தத்தை சாப்பிட்டு 2 முறை சாப்பிட்டதுனால 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். ஆமா கோசலையால் பெற்ற திருமகன் ஹரிராமன் ஸ்ரீராமன் அயோத்தியை ஆள வந்த ரகுராமன் ஹரிராமன் வந்து பிறந்தார் அம்மா பிறந்தார் நீங்க ஆனந்த குலவ போடுங்கம்மா எப்ப நீ குலவப்பட சொல்லுது எங்களுக்கு உறக்க வருது. ஆட்சி மட்டும்தான் குலவப்படுதாவோ. முன்னால எல்லாரும் நல்லா இட்லியை சாப்பிட்டு சேர் போட்டு தூங்குதாங்க. போன கோயில்ல இப்படிதான் ஒரு குலவு போட சொன்னேன். குலவு போட சொன்னியா? நம்ம போன கோயில்ல இப்படிதான் குலவு போட சொன்னேன். ஒரு பாட்டி மட்டும் குலவு போட்டுச்சு. பாட்டி வாயில இருந்து கெட்டு பல்லு கீழே விழுந்துட்டு நாய் சீட்டு ஓடி போயிட்டு. தாத்தா ஏற்கனவே குலவு போட மாட்டாங்க. பாட்டி போட விட்டுச்சுல குலவா போட்டுச்சு. நீ இத வேற சொல்லிக்கிட்டு இருக்க. குலவு போட தெரிஞ்சாதான் நாங்க போடுவோமே. அதெல்லாம் குலவு போடுவாங்க. ஒரு ஆளுக்கு மத்தியானம் போட்டாங்க. இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்குனே. அப்படியே இட்லி பாக்க வேலை. அது இட்லி போடுங்கம்மா ஒரு குலவை உங்க பொன்னான மணி குலவை எங்க ஸ்ரீராமன் வந்து பிறந்தார் தாய பிறந்தார் இங்க செல்ல குலவை போடுங்கம்மா சங்கு நெல்ல நிறத்தோடு மான நிறம் மகள நிறம் சங்கு சக்கர கையோன் வந்து பிறக்க கூடி வந்த பெண்கள் எல்லாம் குலவை சத்தம் போட்டார்கள். சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் திருக்குலவை இட்டார்கள். மாதவர்கள் ஒன்று கூடி மணி குலவை போட தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திருக்குலவை போட அரண்மனையில கொட்டு மேளம் முழங்குது. ஹரிராமன் வந்து பிறந்தார் என்று தவம் இருந்ததோ இதுவரைக்கும் நமக்கு ஒரு பிள்ளையாவது கிடைக்குமான்னு கவலைப்பட்டாங்க. ஆனால் மனைவிமார் 3 பேர்களுக்குமே 4 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். 4 வேதம் பிறந்தத மாதிரி 4 ஆண் குழந்தை. 4 ஆண் குழந்தையும் 4 வேதங்கள் போல. இப்படி பெற்றெடுத்த வேளையில அந்த ஹரிராமமூர்த்தி வந்து பிறந்தார் என்று சொல்லி சீனி வளங்களையே செலவு செய்ய வேணுமே என்று அந்த
காலம் பிள்ளை பிறந்த வீட்டுல சீனி பழம் எங்கன்னு கேட்பாங்க. இப்ப சரக்கு எங்கன்னு கேட்காங்க. பிறந்தா மட்டும் இல்ல எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஏ மாப்பிள என்ன ஏதாவது கவனி மாப்பிள ஏதாவது உண்டா? அதாவது நீ சொல்லுத சுப நிகழ்ச்சின்னா எதுவும் கவனின்னு நீ சொல்லுத. ஆனா அந்த காலத்துல வந்து குழந்தை பிறந்த வீடா இருந்தாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, சடங்கு வீடா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கிழவன் கிழவி போய் சேர்ந்தாலும் சரி, எந்த வீட்டா இருந்தாலும் அந்த காலம் சாப்பாடு தான் போட்டிருக்காங்க. தானத்திலே பெரிய தானம் அன்னதானம், கொடையிலே சிறந்த கொடை அன்னக்கொடை. ஏன் அன்னதானம் போட்டாங்க தெரியுமா? கருப்பு கொடை உன் வீட்டுக்காரி வச்சிருப்பா, கலர் கூட ஆவாதோ அந்த கொடை இல்ல தாத்தா. சரி, கொடைன்னு சொன்னா தான தர்மங்கள். பிறகு அப்போ அப்படி தான தர்மங்களை அந்த காலத்துல சரி என்னையா சாப்பாடுனா இத மாதிரி சாப்பாடுனா எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. அதானே கேட்டேன். அது போக இப்ப சாயந்தரம் இட்லி அது இட்லியே கிடையாது. என்னது? மல்லிகைப்பூ. அப்போ வீட்டுக்காரிக்கு 2 வச்சு விடு தலையில. அடே அப்ப தொண்டையில போகும்போது தட்டாம போகுது. அன்னதானம் இட்லி போடாங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டியை கூட்டு வந்திருப்பேன். எதுக்கோ? அவ இட்லினா நல்லா சாப்பிடுவா. அதானே கேட்டேன். தெரியாம போச்சு. அப்ப அடுத்த வருஷம் ஃபேமிலியோட ஆட்டோல வந்துரு. அடுத்த வாட்டி ரொம்ப ஃபேமிலியோட வந்துருவோம். நல்லா சாப்பிட்டு போகலாம். அம்மா அழகா சாப்பிட்டு போலாம்ல. 3 நாளைக்கு. ஒரு கிலோ அரிசி என்ன விலை விக்க? 75 ரூபா. அரிசி விக்க விலைக்கு வாங்கி சாப்பிட முடியுதுன்னு ஒரு நேரம் சாப்பிட ஹோட்டலுக்கு போனோம்னா 150 ரூபா ஆகுது. சரிதான். ஓசல சாப்பிட கஷ்டமா ஆகுது. அதனால அந்த காலம் அன்னதானம் போட்டாங்க. அந்த காலத்துல அந்த காலத்துல அன்னதானம் ஏன் போட்டாங்க தெரியுமா? எதற்காக? மனிதர்கள் எதை வேண்டாம்னு சொன்னாங்க? எதை வேண்டாம்னாங்க? அன்னத்தை ஒண்ணு மட்டும்தான் போதும்னு சொன்னாங்க. ஆமா, போதும் 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 நான் சாப்பிட்டு வாங்கிக்கிடுதேன். ஆமா, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, சரிதானே, போதும் நான் சாப்பிட்டு வாங்கிக்கிடுதோம்னு அன்னத்தை மட்டும் தான் சொல்லுவார்கள். ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுவான் சாம்பாருக்கு. சரி. 2வது வாட்டி வாங்கி சாப்பிடுவான் வத்த குழம்புக்கு. சரிதான். 3வது வாட்டி வாங்கி சாப்பிடுவான் ரசத்துக்கு. சரி. 4வது கொஞ்ச நாள் மோருக்கு வாங்கி சாப்பிடுவான். சரிதான். அதுக்கு அடுத்து 5வது அந்த அண்ணாச்சி தட்டை தூக்கிட்டு சோத்தை கொண்டு வந்தாருன்னா அள்ளிட்டு வருவார் சோத்தை. அண்ணாச்சி இதுக்கு மேல வச்சிடாதங்க, இதுக்கு மேல வச்சீங்கன்னா வயிறு வெடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம். நான் வயிற்றுக்கு சாப்பிட்டேன் போதும் போதும் அப்படிமா. அதத்தான் எதை வேண்டாம்னாங்க, அன்னம் ஒன்னை தான் போதும்னாங்க. அது மட்டும் தான் போதும்னாங்க. அதுக்குத்தான் அந்த காலத்துல சாப்பாடு போட்டாங்க. ஆனா இப்போ அப்படியா? நீ சொன்ன சுப நிகழ்ச்சிக்கு தான் சரக்குங்கன்னு கேட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ அப்படி கிடையாது. இப்போ சடங்கு வீடும் சரி, கல்யாண வீடும் சரி, கிழவன் கிழவி போய் சேர்ந்தாலும் சரி, கஷ்டமோ நஷ்டமோ ஒரே பாட்டுல தான். ஆம்பளை புள்ள பிறந்த ஆப்பு, பொட்ட புள்ள பிறந்தா பெரிய புல்லு. இப்போ அதான் பெரிய தானம் பாத்துக்கோ. அதுதான் தானம். அப்பதான் கூட்டம் வருது. இல்லன்னா அந்த ஆம்பளை கூட்டமே வரமாட்டுக்கு. வராது. அதுக்கு தான் பெட்டி கொண்டு வந்து. ஆமா, அட்டை பெட்டியா கொண்டு வருவாங்க. எங்க ஊர்ல இங்க இல்ல, இங்க யாருமே தொட மாட்டாங்க. நம்ம கோபப்பட கூடாது, நம்ம ஊர்ல தானே. அப்படி இருப்பதனால என்னையா ஹரிராமன் வந்து பிறந்தார் என்று சொல்லி ஆமையா எப்படி நல்லா இல்ல. உனக்கு ஒரு வாட்டி சொல்ல எத்தனை வாட்டி கேக்கியா நீ? சொல்ல வாயாம கூட விட்டுக்கிட்டு இருக்க. இது நல்லது கிடையாது. அமர்த்தி போட்டுருவாமா. எப்படி தான தர்மங்களை செய்து வருகிறார்கள்? எப்படி ஐயா? செல்லமாக பிறந்தான் என்று 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 பிறந்தான் என்று அவர் சீனி பலம் செலவு செய்தார். அவர் சீனி பலம் செலவு செய்தார்.
ஏங்கப்பா வாரவங்களுக்கு சாப்பாட பாத்தியோ அரண்மனையில எங்கன பார்த்தாலும் இலையாத்தான் இலையிலான சோறு வைப்பாங்க. அதேதான் இலையில வச்சாங்கன்னா அரண்மனையில இன்னைக்கு மத்தியானம் நம்ம எப்படி சாப்பிட்டோம் அத மாதிரி தடபுடலா விருந்து. ஆமா விருந்து தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணி வெகு சிறப்பாகவே நடக்க அப்படி என் ஹரிராமமூர்த்தியாகப்பட்டவரை என்ன செய்கின்றார் ஆனந்தமாகவே வளர்க்க வேணுமே என்று அவர்கள் எப்படி வளர்த்து வருகின்றார் தெரியுமா? மாறி வல்லதான் எடுத்து ஹரிராமமூர்த்தியை வலது கண்ண முத்தமே சேர்த்து வல்லதான் செவிட்டோடு முத்தமே அவரை குவாரி எடுப்பா கோடி வச்ச முத்தமே பூமியிலே விட்டோமானால் பொற்பாதம் நோகும் என்று தோளதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி மார்போடு தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி சீரோடும் சிறப்போடும் ரொம்ப செல்வமாகவே வளர்த்து வருகின்றார். வளர்த்து வரும் நாளையே ஹரிராமமூர்த்திய ஒன்று நல்ல வயதுமாய் ஊர்ந்து விளையாடுவார். ஊர்ந்து வரும் கால்களுக்கு உயர்ந்த ஒரு கொலுசுகள் தட்டி வரும் கால்களுக்கு தங்கத்தால கொலுசுகள் நடந்து வரும் கால்களுக்கு நாகரத்தின கொலுசுகள் இரண்டு வயதுமாய்
எந்தெந்த வயதில் எதை எதை செய்யணுமோ அதை அந்தந்த வயதிலே செய்து முடிக்கணும். அப்படி வயது வரும்போது தவறிட்டுன்னு வையேன், அந்த காரியத்தை செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 5 விளையாதது 50 விளையுமா? விளையாது, ஒரு காலமும் விளையாது. அதான் விளையும் பயிர் முளையில தெரியும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. விதைக்கு ஆகக்கூடிய காய், ஆமா, அந்த காய் பிஞ்சிலே தெரியும்னு சொல்லுவாங்க. தெரியும். தோட்டக்காரன் பாப்பான், பூசணி தோட்டம் போட்டுட்டான்னா என்ன அப்படியே சுத்தி பாப்பான், ஏகப்பட்ட காய் போட்டிருக்கோம். சரிதான், அதுல குறிப்பா உள்ள காய், ஆமா, நல்ல காய், இந்த காயை விதைக்கு ஒதுக்கிற வேண்டியதான். அப்படியா? அப்படி முடிவு பண்ணுவான். சரிதானே? விளையும் பயிர் முளையில தெரியும். அத மாதிரி ஹரிராமமூர்த்தியை 5 வயதிலே அறிவு பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று நாள் பார்த்து தனம் குறித்து நல்ல புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூசை அன்னைக்கு ஹரிராமமூர்த்திக்கு பாடத்தை கற்பிப்பதற்காக ஏற்பாடுகளை செய்தார்கள். ஏன்னா படிப்பதற்கு நல்ல உகந்த மாசமே அந்த புரட்டாசி மாசம்தான். சித்திரை மாசம் தான் போய் சேருவேன். புரட்டாசி அதான் அவருக்கு படிப்பு வர மாட்டுக்கு. ஆனா பீக்கங்கா படிக்க வச்சிருக்கேன். நம்ம வில்லுக்கு வந்த பிறகு படிக்க வச்சேன். பீக்காம் முடிச்சிருக்கேன். வந்த பிறகு தான் கொஞ்சம் திருந்தி இருக்கேன் படிப்புல. 2 மாசம் நல்ல பெரிய படிப்பையா. அதுக்குதான் அவருக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு லீவு பார்த்துக்கோ. ஆமா, அதேதான். வீட்டுல உட்காந்து பாடத்தை படிச்சுட்டு வானு. ஆமா, படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ண தாத்தா? ஒண்ணும் இல்ல. அப்ப 5 வயதிலே அறிவு பாடத்தை கற்பிக்க வேணுமானா பிள்ளைகளுக்கு பாடத்திற்கு ஏற்ற மாதமே அந்த புரட்டாசி மாதம் தான். சரஸ்வதி பூசை அன்னைக்கு புத்தகத்தை பூசைக்கு வைக்கணும். அந்த காலம் புத்தகம் இந்த அச்சடிச்ச புக்கெல்லாம் அப்ப கிடையாது. அப்ப பூரா ஏட்டுவலைன்னா அந்த காலத்துல அதற்கு தகுந்த ஓலையில தான் எழுத முடியும். தென்னை ஓலையில எழுத முடியுமா தாத்தா? என்ன கேட்டேன், என்ன ஓலைன்னு கேட்டேன். உன் பேத்தியாளுக்கு அப்படித்தான் எழுதி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அப்பமெல்லாம் நோட்டு புக்குல இப்பமெல்லாம் நோட்டு புக்கு 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் பிள்ளைய புக்க சுமக்க முடியல. அம்மா அப்பம் பூராமே இந்த ஏட்டு ஓலை தான். அப்ப ஸ்ரீராமமூர்த்திக்கு ஏடு தொடங்க வேண்டும் என்று குலகுருவாகப்பட்ட வசிஷ்டரையே வரவழைத்து அவருக்கு ஏடு தொடங்கணுமேயானா அதற்கு தகுந்த ஏட்டு ஓலையே வேணும் என்று மந்திரியை வரவழைத்து ஹரிராமமூர்த்திக்கு பாடத்தை கற்பிக்கணுமானா அதற்கு தகுந்த ஏட்டு ஓலை நமக்கு வேணும். அதுக்கு தகுந்த ஓலை வேணும். அது எப்பேற்பட்ட ஓலை தெரியுமா? எப்படி ஐயா? தாயான மனையதில கண்ணி பண கொடுத்தெடுத்து தாயான பனையதில கண்ணி பனை கொடுத்தெடுத்து ஈனாத பனையதில இளம் பனை கொடுத்தெடுத்து வண்டேரியா ஓலையத 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 வரசியோடு கொண்டு
வாத்தியாரின் இடத்திலே கொடுக்க அந்த குலங்குருவாகப்பட்ட வசிஷ்டர் கையிலே வாங்கி கொண்டு இருபுறமும் கொண்டை சீவி அதிலே அழகான மஞ்சள் குறிப்பிட்டு சரஸ்வதி பூசை அன்னைக்கு என்ன பிள்ளையார் சுழிய போட்டு வச்சாங்க. பிள்ளையார் சுழி பிறகு அவர் இல்லாம படிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஏடு தொடங்கி சரஸ்வதி பூசை அன்னைக்கு பூசையிலே வைத்தார்கள். எந்த காரியம் செய்தாலும் முதல்ல பிள்ளையார் சுழி போடணும். பிள்ளையார் சுழி போட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை போடணும். இப்ப காய்கறி கடையில போய் 4 காய்கறி வாங்கிறோம்னா சரி ஒரே காய்கறி கடை காசு எடுப்பாரு ஒரு சீட்டை. எடுத்து முதல்ல பிள்ளையார் சுழி போடுவாரு. காய்க்கிற கத்திரிக்காய், 1/2 கிலோ தக்காளி, சரிதான், 100 பச்சை மிளகா, சரி, 4 வாழைக்காய், சரிதான் அப்படின்னு பிள்ளை போட்டாருன்னா அந்த பிள்ளையார் சுழி போட்டா தான் கணக்கு கரெக்டா வரும். கரெக்டா இருக்கும். பிள்ளையார் சுழி போடலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்? 10 ரூபா அவருக்கு நஷ்டமா போயிடும். பிறகு நஷ்டமாயிரும். அவன் கணக்கு சரியா வராது. சரிதான். அதுதான் பிள்ளையார் சுழி போட்டு செய்யறதும் தொடங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குறாங்களா? ஆமா. ஆகையினாலே எழுத்தானை பிடித்து ஏடு தொடங்கி சரஸ்வதி பூசை அன்னைக்கு பூசையிலே வைத்தார்கள். கேட்டு ஓலையே மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு என்ன செய்கின்றார்? ஸ்ரீராமமூர்த்தியாகப்பட்டவருக்கு பாடங்களையே கற்பித்து கொடுக்க வேணுமே என்று ஆனா முதல் அக்கண்ணா வரைக்கும் கானா முதல் இக்கண்ணா வரைக்கும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. சாலமும் நண்டு. சாலமீனு நண்டா. நல்லா படிக்க பாரு பாடம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுங்க. அவர் சாலமீனும் நண்டுங்காரு. கொஞ்சம் உழப்பிக்கிட்டு தான் வரும். எப்ப பார்த்தாலும் உனக்கு சாப்பாடு தானே? இல்ல முத படிக்கும் போது கொஞ்சம் உழப்பாட்டமா தான் இருக்கும். அப்படியா? கொஞ்சம் நாள் போக போகத்தான் கொஞ்சம் எழுத்து. அப்ப நான் சொல்ல நீ பின்னாலே சொல்லுனே. சொல்லுவேன். நாதசுரம் மேளம் அரிகுளம் பாக்கியராஜ் ஆலயத்து உரிமடி விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுவிடுவோம். நாதசுரம் மேளம் அரிகுளம் பாக்கியராஜ் ஆலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடை இசை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டி அழைக்கிறார்கள். மேடை இசை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவும். அப்படியாகவே இருக்க ஹரிராமமூர்த்திக்கு கல்விகளை கற்பிக்க வேணுமே என்று வாத்தியார் கற்பித்து கொடு